பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16 ஜூலை 2025 17 ஜூலை 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த நியூஸ் பேப்பரில் ஹரியானாவோட புதிய ஆளுநர் யார் அப்படின்னா அஷீம் குமார் கோஸ். இவர் வந்து மாற்றி சொல்லிட்டேன், அதனால் குறிச்சிக்கோங்க. ஹரியானாவோட புதிய ஆளுநர் யார் அப்படின்னா அஷீம் குமார் கோஸ்பா. சரி, ரைட், ஓகே, பார்க்கலாம். ரைட், ஹெட்டிங் என்ன அப்படின்னா எதிரணியின் எந்த திட்டமும் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இது நம்ம நிறையா பார்த்துட்டோம்பா. இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதுதான் கேட்டால் கட்டாயம் என்னென்னா நகர்ப்புறம் 13 அரசு துறைகள் 43 சேவைகள் வந்து கொடுக்க போகிறாங்க. நகர்ப்புறத்தில் ஊரக பகுதிகளில் 15 அரசு துறைகள் 46 சேவைகள் கொடுக்க போகிறாங்கப்பா. இதை தான் நம்ம திரும்ப சொல்லிகிட்ருக்கோம், அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நகர்ப்புறங்களில் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலியமாக நகர்ப்புறங்களில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னா 13 அரசு துறைகள் மூலியமாக 43 சேவைகளும், அதாவது ஊரக பகுதிகளில் 15 அரசு துறைகள் மூலியமாக 46 சேவைகளும் கொடுக்க போகிறாங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி சுபான்சு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் மூலியமாக போயிருந்தார் இல்லைங்களா, அவர் திரும்ப வந்து நாடு திரும்பிட்டார், அதாவது பூமி திரும்பிட்டார், நாடு திரும்பிட்டார் கிடையாது, பூமி திரும்பிட்டார். சரியா? ஆக்சிம் 4 திட்டம் ஆக்சிம் ஸ்பேஸ் அப்படின்னு நிறுவனம் மூலியமாக போயிருந்தார். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு போன வீரர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா 1984 போயிருந்தார். அதுக்கப்புறம் விண்வெளிக்கு போனவர் யார் அப்படின்னா சுபான்சு சுக்லா. சரியாப்பா? இதில் இஸ்ரோவோட 7 ஆய்வுகளை நடத்தியிருக்காரு. மெயினாக திசு மறு உருவாக்கம் 1, விதை முளைப்பு, நீல பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழி உட்பட இஸ்ரோவால் அளிக்கப்பட்ட நுண்ணீர்ப்பு விசை சார்ந்த 7 முக்கிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காருப்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்துட்டு எது தவறுன்னு கேட்பாங்க. சரி, அதே மாதிரி விண்வெளியில் முளைவிட்ட பச்சை பயிர், சரியாப்பா, வெந்தய விதை அங்கே போய் விளைவிச்சார் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 என்னென்னா பச்சை பயிர் 1, வெந்தய விதை 1, இது 2ஐயும் அங்கே விளைவிச்சதை திரும்ப பூமிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சரியாப்பா? ரைட், ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். சரிங்களாப்பா? காமராசரோட பிறந்த தினம். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இதே ஜூலை 15 எதுக்கு வரும் அப்படின்னா 2010 வந்துட்டு நம்மளோட அந்த ரூபாய் சிம்பல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரியாப்பா? தேவர நாகரிக எழுத்தில் குறிக்கப்பட்ட ரூபாய் சிம்பல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அது ஜூலை 15 தான். சரியா? 2010 ஜூலை 15 விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் வந்து இதை வடிவமைச்சிருப்பார். சரியாப்பா? ஏன் சொல்ல வரேன்னா ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அன்றைக்கி தான் இதுவும் நடந்திருக்கும். ரைட், ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தப்பா ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழக சிறைகளில் விரைவில் டாமினன்ட் கோபுரங்கள்னு வைக்க போகிறாங்க. சரியா தம்பி? அதாவது டாமினன்ட் கோபுரங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு கோபுரங்கள் வந்து அமைச்சிடுறது. சரியா? மொபைல் டவர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அமைச்சிடுறது. இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாமர் மாதிரி செயல்படும்ப்பா. சரியா? இப்போ இந்த சிங்கம் படத்துல எல்லாம் காப்பாங்கல்ல, டக்குன்னு வந்து ஜாமரை வச்சு ஆஃப் பண்ணுவாங்க, எல்லார் மொபைலும் ஆஃப் ஆகிடும். இப்போது சிறைச்சாலையில் இந்த மாதிரி ஜாமர் யூஸ் பண்ணும்போது அதிகாரிகளுக்குள்ளேயே அதிகாரிகளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதே வந்து ரொம்ப டஃப் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டாமினன்ட் டவர்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் ஏற்றிடுவாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ்குள்ளே கால் பண்ணிக்கலாம். சரியாப்பா? இந்த டவர் யூஸ் பண்ணாலுமே இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஆனால் தேவையில்லாத இந்த சிறைவாசிகள் நம்பர் இல்லை சுற்றி இருக்க யார் நம்பருமே வந்து தேவையில்லாமல் போகாது. இது பேர் தான் என்ன அப்படின்னா டாமினன்ட் டவர்ஸ். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. இது பாருங்களேன், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா FHCBSன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா த ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம்ப்பா. சரியா? த ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம், அதான் என்ன அப்படின்னா THCBS, த ஹார்மோனியன் கால் பிளாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இது 3 வகையாக வந்து செயல்படும் சொல்லியிருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா பதிவேற்றப்பட்ட கைபேசி எண்களோட செயல்பாடு வந்து முடக்கப்படாது இதில். சரியாப்பா? அதனால் சிறை காவலர்களோட சேவை வந்து முடங்காது, ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி 2வது அழைப்புகளை அனுமதித்து கண்காணித்து அது குறித்த தகவல்களை பெறுவது. அதாவது சில நேரம் என்ன
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுருவாங்க. என்னென்ன அழைப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு அதை வந்து கண்காணித்து அது சார்ந்த இன்ஃபர்மேஷனை பெறுறது. 3வது, எந்த இடையூறுமின்றி அழைப்புகளை கட்டுப்பாடின்றி அனுமதிப்பது. சரியாப்பா? அதாவது இதை சப்போஸ் இது யூஸ் பண்ணாங்க நம்மளுக்கு தேவை அப்படின்னா எல்லா அழைப்புகள் வர்ற மாதிரியும் இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமாக இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. இது பேர் டாமினன்ட் டவர்ஸ். கேட்டால் இது கேட்பாங்கப்பா, கட்டாயம் கேட்பாங்க. TNHCBSனா என்னென்னா த ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம். சரியா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது இது ஜூன் மாதத்தில் வேலையின்மை வந்து 5.6% உயர்ந்திருக்குப்பா. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் 5.1 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் 5.6 வேலையின்மையோட விகிதம் அதிகரிச்சிருக்கு. இதில் அதிகமாக அதிகரித்தது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் தான். 17.9% ஏப்ரல் மாதத்தில் இருந்தது. 18.8% அதிகரிச்சிருக்கு. எங்கே அப்படின்னா நகர்ப்புறங்களில். கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மி தான், 0.1 தான் அதிகரிச்சிருக்கு. 13.7 இருந்தது, 13.8 அதிகரிச்சிருக்கு. பட் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே 1% கூடுதலாக அதிகரிச்சிருப்பா. 17.9 இருந்தது, 18.8 அதிகரிச்சிருக்கு. சரி, ரைட், ஓகே. இந்த பாருங்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய உகந்த நகரமாக சென்னை 128வது இடத்துல இருக்குப்பா. சரியா? 4 இடங்கள் முன்னேறி. போன வருஷம் 132 இருந்துச்சு, இந்த இடம் 128வது இடத்துல இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், முதல் இடத்துல உள்ள நகரம், வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிறதுக்கு தகுதியான முதல் இடத்துல உள்ள நகரம் எதுனா சியோலு, தென்கொரியாவில் இருக்குது. 2வது டோக்கியோ, ஜப்பான். 3வது லண்டன், பிரிட்டன். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து மும்பையில் ஃபஸ்ட்டு டெஸ்லா கார் விற்பனையகம் வந்து துவங்கியிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியமானது. டெஸ்லா கார் நிறுவனத்தோட முதல் விற்பனையகம் எங்கே துவங்கப்பட்டதுன்னா மும்பை. இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா என்ன மாடல் கார் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா மாடல் ஒய்ப்பா. சரியா? இந்த மாடல் ஒய் காரு சைனாலேருந்து தயாரிக்கப்பட்டு நம்மளுக்கு இறக்குமதி ஆகுது. சரியா? அதனால் அந்த ஒய் ரக மாடல் கார் தான் ஃபஸ்ட்டு டெஸ்லா இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைவேட்டு தான் டெஸ்லா நிறுவனம்னு விட்டுறக்கூடாதுப்பா. இது சார்ந்து நம்ம தெரிஞ்சிருக்கோமான்னு கட்டாயம் கேட்பாங்க. சரி, ரைட்டு. இந்த பாருங்கப்பா, ஆகஸ்ட் 3 சரியா ஆசிய சர்ஃபிங் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதையும் பார்த்து வச்சுக்கணும். சரியாப்பா? ஆசிய சர்ஃபிங் போட்டி மாமல்லபுரத்தில் நடைபெற போகுது. அதே மாதிரி முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னா ஹாக்கி. போன நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நேற்று வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த இது நான் எடுத்து வச்சுருந்தேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து SSCலையும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த ஆண்டு கடந்த ஆண்டும் 1.4 கோடி குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தலையாம்ப்பா. அதாவது உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் 1.4 கோடி குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட போடாமல் இருக்காங்க. இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52% குழந்தைகள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா, நைஜீரியா, சூடான், காங்கோ, எத்தியோப்பியா, இந்தோனேசியா, ஏமன், ஆப்கானிஸ்தான், அங்கோலா இந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான். சரியா? 52% குழந்தைகள் வந்து ஒரு தடுப்பூசி கூட போடாமல் இருக்காங்க. சரியா? அதாவது டக்குன்னு அரசை குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்களும் பார்க்குற இடம்லாம் வந்துட்டு ஃப்ரீ தடுப்பூசி, சொட்டு மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கண்ணா. அதாவது டோல்கேட்டில் நின்னா கூட பஸ்ஸில் ஏறி யாரும் சொட்டு மருந்து கொடுக்காமல் இருக்காங்களா, இல்லை தடுப்பூசி கொடுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதை வந்து பெற்றோர்கள் நம்ம சமூகத்தில் இருக்க எல்லாரோட ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். டக்குன்னு அரசோட ஃபெயிலியர் அப்படின்லாம் இதை பேசக்கூடாது. சமூகத்தோட ஃபெயிலியர் தான். சப்போஸ் நம்ம வீட்டு பக்கத்தில் யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் போய் சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் போட சொல்லுங்கள். அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி அப்படின்றது இலவசமாக தான் கிடைக்குதுப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமாக தான் கிடைக்குது. தயவு செஞ்சு இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்து தமிழ்நாடு கிராம வங்கியோட வாகன கடனுக்கு யார் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா அசோக் லைலாண்டுப்பா. சரியா? ஏன்னா தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு வரும்போது நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து வச்சுக்கணும். அசோக் லைலாண்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. இதில் வேறு அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இருக்குது. 17ஆம் தேதி. சரியாப்பா? இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஏன்னா முக்கியமான நியூஸாக இருக்குது. சரியா? ரைட், ஓகே. பயிர் உற்பத்தியை மேம்படுத்த 24,000 கோடி திட்டம். அந்த திட்டம் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனதானிய கிருஷி திட்டம்ப்பா. சரியா? தனதானிய கிருஷி திட்டம். ஆக்சுவலாக இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா பயிர் உற்பத்தி குறைவான 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறதுப்பா. இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த மாவட்டங்களில் பயிர் உற்பத்தி கம்மியாக இருக்கோ அதில் 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்துட்டு அதில் வந்து 24,000 கோடி மதிப்பீட்டில் 6 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இது மெயின். சரியா?
இதுதான் மெயின்ப்பா. இந்த 3 நம்பர்ஸும் மெயின். சப்போஸ் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 1 எழுதுனீங்கனாலும் இது கட்டாயம் கேட்பாங்க. என்னென்னா, அதாவது தன்தானிய கிருஷி திட்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கலாம் மெயின்ஸில். சரியா? தன்தானிய கிருஷி திட்டம், தனதானிய கிருஷி திட்டம் பயிர் உற்பத்தி குறைவான 100 மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்து அதில் வந்து 24,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, எத்தனை வருஷத்துக்குன்னா 6 வருஷத்துக்கு 24,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கிராமங்களை வந்து மேம்படுத்துகிறது தான். இது மூலியமாக 1.7 கோடி விவசாயிகள் பலனடைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. இதை மெயினாக இதோட நோக்கம் என்னென்னா, பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டமானது அறுவடைக்கு பின்பு சேமிப்பு, அறுவடைக்கு அப்புறம் எப்படி அந்த விதைகளை வந்து சேமிக்கிறது மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் மேம்பாடு. சரியாப்பா? அதாவது அறுவடைக்கு அப்புறம் எப்படி சேமிக்கிறது, நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துறது, பண்ணை உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இது 3 தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாருங்களேன், 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறன் 500 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். 2030க்குள்ளே 500 ஜிகாவாட்டு மரபுசாரா எரிசக்தி. சரியாப்பா? இதே 2070ஆம் ஆண்டுக்குள்ளே கரியமில் 0 எமிஷன். சரியாப்பா? கரியமில்லா வாயு உமிழ்வே இல்லை அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க 2070. சரியா? இது ரெண்டுமே மெயின்ஸில் கொடுக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. சரியா? மரபுசாரா எரிசக்தி 2030 500 ஜிகாவாட்டு, 2070க்குள்ளே கார்பன் அதாவது 0 எமிஷன். சரியா? கார்பன் அதாவது கரிம வாயு உமிழ்வே இல்லை என்ற நிலை. சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கணும். ரைட்? ஏன்னா திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காங்க, மனப்பாடம் ஆகிறது தான். கண்டிப்பாக இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா உறுதியாக யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸில் கூட கேட்கலாம் நம்மளுக்கு. ரைட்டுப்பா. வேறு இந்த நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் இருக்குது. இதுலேயும் மறுபடியும் சொல்லியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரியா? 13 அரசு துறைகள், 43 சேவைகள் நகர்ப்புறங்களில், 15 அரசு துறைகள், 46 சேவைகள் கிராமப்புறங்களில். அதே மாதிரி புதிய வருமான வரி மசோதா மீது 285 பரிந்துரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இப்போ இருக்க வருமான வரி மசோதா எதை பேஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தை பேஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக வந்துச்சு அப்படின்னா வருமான வரி சட்டம் 2025ன்னு வரும். சரியா? நம்மளுக்கு மேபி கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வருமான வரி இது, சரிங்களா, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. அதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ரைட். ஓகே. அடுத்து பார்க்கலாம். அதாவது மதமாற்ற தடை சட்டம் வந்து உத்தரப்பிரதேசில் கொண்டு வந்திருக்காங்கப்பா. சரியா? இந்த உத்தரப்பிரதேசில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எதிர்த்து ரூப் ரேகா வர்மா அப்படின்ற கல்வியாளர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரியா? இவங்க அழகாக இங்கே பாருங்களேன், முக்கியமான சரத்தை ஃபுல்லாக அவங்க கேட்டிருக்காங்க. அரசமைப்பு சரத்து 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி 19 பேச்சுரிமை, கருத்துரிமை, சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது. 21 வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். 25 மத சுதந்திரம். இதை பேஸ் பண்ணி தான்ப்பா அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. சரியா? அதாவது மத சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, தனிநபர் சுதந்திரம்னு இருக்குது, வாழ்க்கை வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்குது, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாமே இருக்கும்போது எப்படி நீங்கள் மதமாற்ற தடை சட்டத்தை நீங்கள் போடலாம்? ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்களோட மதத்தை பின்பற்றுறது அவங்களோட உரிமை. அப்போ அடிப்படை உரிமை பாதிக்கிற மாதிரி இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. யாருன்னா ரூப் ரேகா வர்மா. சரியாப்பா? லக்னோவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்குரிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் கொடுக்கலாம். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமில் கட்டாயம் கொடுக்கலாம்ப்பா. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்து ரைட், இதில் வேறு இந்த இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா மகாத்மா காந்தியோட ஓவியம் வந்து 1.7 கோடிக்கு ஏலம் போயிருக்காம்ப்பா. எண்ணெய் வண்ணங்களால் வரையப்பட்டது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1931 2வது வட்டமேசை மாநாட்டில் லண்டனுக்கு போயிருக்காரு மகாத்மா காந்தி. அப்போ வந்து அவருக்கு வந்து ஓவியர் கிளேர் லெய்டன் அப்படின்றவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. சரியாப்பா? ஓவியர் கிளேர் லெய்டன் அவர் வரைஞ்ச ஓவியம் தான்ப்பா இந்த ஓவியம். 1931 அவர் வரைஞ்ச இந்த ஓவியம் எண்ணெய் மற்றும் வண்ணங்களால் வரையப்பட்ட ஓவியம். அது 1.7 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இவர் பேரை வேணா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, கிளேடர் லெய்டன். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம்.
டென்னிஸ் தரவரிசை விட்டுருக்காங்க சரிங்களா. அதில் வந்து ஆண்கள் பிரிவில் வந்து ஃபஸ்ட் இடத்துல யானிக் சின்னர் இத்தாலி, 2வது இடத்துல கார்லஸ் அல்கரஸ் ஸ்பெயின், 3வது இடத்துல அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஜெர்மனி. சரியாப்பா, உங்கள் 3 பேரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக முக்கியம் யானிக் சின்னர் இப்போ தான் விம்பிள்டனில் ஜெயிச்சாப்பில் சரியா, அதனால் இவர் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். இந்த யானிக் சின்னர் அடிக்கடி வராங்கப்பா. யானிக் சின்னரும் கார்லஸ் அல்கரஸ் மாற்றி மாற்றி ஜெயிச்சிட்டே இருக்காங்க. ஒன்று இவர் ஜெயிப்பார், இல்லாட்டி இவர் ஜெயிப்பார். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யானிக் சின்னர் வந்து என்ன அப்படின்னா இட்லி, அதாவது சின்ன இட்லியாக தான் சாப்பிடுவார். அதனால தான் வந்து நல்லா விளாட்றாப்புல ஓடி ஆடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னர் வந்து இத்தாலிப்பா சரியா. கார்லஸ் அல்கரஸ் அவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவங்க 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க இப்போ அரியானா சபலன்கா இவங்களும் இப்போ விம்பிள்டனில் ஜெயிச்சவங்க தான் சரியா. அரியானா சபலன்கா பெலாரஸ் வீரங்கனை கோகோ கவுஃப் சரியா. போன தடவை பார்த்தோம்ல, போன தடவை ஜெயிச்சிருந்தாங்களா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க அவங்க. இகா ஸ்வியாடெக் போலாந்து. இந்த 3 பேரோட பேரும் கொடுக்கலாம், இல்லை இந்த 3 பேரோட நாடும் கேட்கலாம் சரியாப்பா. அரியானா சபலன்கா பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. வேறு இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னப்பா இருக்குது? அதே மாதிரி ஜூலை 18 தமிழ்நாடு நாள் விழாவாக கொண்டாடியிருக்காங்க. 100 தமிழறிஞர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்குப்பா சரியா. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு நாள் எப்போ அப்படின்னா ஜூலை 18, அதாவது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யணும்னு மசோதா நிறைவேற்றின நாள். அதாவது இது உள்ள வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, நம்ம சிம்பிளாக பார்க்க வேண்டியது, அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஆதி திராவிடர் விடுதி, இல்லை கல்லர் ஹாஸ்டல் இருக்கும், இல்லை பிசி ஹாஸ்டல் இருக்கும், எஸ்டி ஹாஸ்டல்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அந்த கேஸ்ட் நேமை விட்டுட்டு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் இருந்துச்சு அப்படின்னா பிசி ஹாஸ்டல், எம்பிசி ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல்னு சொல்லி இருக்கும். அப்போ வந்து நாங்கள் போஸ்ட்டு கொடுக்குறது, போஸ்ட்மேனில் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் போஸ்ட்டு கொடுக்குறது வந்து ஈஸியாக கொடுத்துட்ருந்தோம். அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு இதுக்கு அக்சஸ் பண்ண போனோம் அப்படின்னா இந்த ஹாஸ்டல் தான் நாங்கள் கண்டுபிடிச்சி போயிடுவோம். அப்போ எல்லா ஹாஸ்டலுமே சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக நீதி விடுதி அட்ரஸ் இருக்கும்ல, கீழே அண்ணா நகர்னா அண்ணா நகர்னு இருக்கும், அப்போ அதுபடி போய் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ ஒரே பிளாக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஹாஸ்டல் இருக்குது. அப்போது அந்த ஹாஸ்டலுக்கு எப்படி நாங்கள் போய் கொடுக்குறது அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஒரே பிளாக்குக்குள்ளே இருக்க ஹாஸ்டலுக்கு வந்து சமூக நீதி விடுதி 1, சமூக நீதி விடுதி 2, சமூக நீதி விடுதி 3ன்னு நாங்கள் பேர் வச்சுருவோம், அப்படி போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதாவது பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சோறு வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவு கால்ஃபார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி தெரில. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்மளும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் டெஸ்ட் பேட்சும் போட்டுட்ருக்கோம். நல்லபடியாக டெஸ்ட்டு போடுவோம் சரிங்களா. சரி, ரைட்டு. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சோறு வைங்க. டிஎன்பிஎஸ்சியில் 50 பேர் படிச்சுக்கிருக்காங்க. ரைட்டு, ஓகேப்பா. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.